ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா வரலட்சுமி பூஜைக்காக எங்கள் சின்ன நாத்தனார் வீட்லேயும் அப்புறம் எங்கள் கொழுந்தனார் வீட்லேயும் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நான் கிளம்பிட்டேன். வரலட்சுமி பூஜைக்காக கிளம்புறோம் இல்லையா, வெறும் கையோட போகக்கூடாது. அதனால அவங்களுக்கு பூ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரி, அங்கே போயிட்டு அவங்க வீட்டு வரலட்சுமிலாம் எப்படி இருந்தாங்க, எப்படி பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு திசையில் இவங்க வீடு, இன்னொரு திசையில் எங்கள் பிரதர் இன்லா வீடு. ரெண்டு பேரோட வீட்டுக்கும் போயிட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு பேரோட வீடும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது, வேறு வேறு சைடில் இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு இவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். இவங்க வீட்டில் வந்து வரலக்ஷ்மி ஒரு 5-6 வருஷமாக கும்பிட்டுட்ருக்காங்க. சரியாக எனக்கு நம்பர் ஆஃப் கவுண்டிங் தெரியல, ஆனால் ஒரு 5-6 வருஷமாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து தொடர்ந்து இப்போ ஒரு 4வது வருஷம் நான் பூஜை பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன். நான் அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா பூஜை ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகி பாதி தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொண்டு போயிருந்த பூவை வந்து ஒரு மாலை மாதிரி நீ உன் கையாலேயே கட்டி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு பூவாக வச்சு நான் கட்டி அப்படியே சும்மா லூஸாக கொஞ்சம் எட்ட கட்டியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கட்டினேன். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக கட்டினா ஒரு ஜான் அளவு கூட வராது, ரொம்ப கொஞ்சமாக தானே பூ கொண்டு போயிருந்தேன். அதனால் கொஞ்சம் எட்ட கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மாலையை வந்து சாமிக்கு போட்டு விட்டாங்க, வரலட்சுமி அம்மனுக்கு போட்டு விட்டாங்க. ரொம்பவே அழகா அம்சமாக இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அம்மனுடைய அலங்காரத்திலேயே தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நிஜமான ஒரு உண்மை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த அம்மா அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் கலசம் மட்டும்தான் வச்சாங்க, அப்புறம் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே நைட்டு டின்னர் இட்லி குருமா அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். தாம்பூலம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அம்மனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்போ ஒரு சின்ன குழந்தை ஒன்று, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 4-5 வயசு குழந்தை வந்திருந்தா. அதனால் அந்த குழந்தைக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பொட்டு வச்சு அந்த குழந்தை கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். ஏன்னா வரலட்சுமி வந்து சின்ன குழந்தைங்க ரூபத்தில் வந்திருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால் அவங்க சின்ன குழந்தைங்க யாராவது வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இந்த மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் அந்த குழந்தைக்கும் வந்து சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கோட காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து எங்கள் நாத்தனாரோட வீட்டில் வரலட்சுமி பூஜை ரொம்ப நல்லா சந்தோஷமாக நடந்துச்சு. ரொம்ப கிராண்டாக பண்ணாட்டியும் மனசுக்கு நிறைவாக அவங்களோட மனசுக்கு நிறைவாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனாரோட பொண்ணுங்க தான், எல்லாம் வந்து ஜாபில் இருக்காங்க. சின்ன நாத்தனாரோட பொண்ணு மட்டும் இப்போ படிச்சிட்ருக்கா, ஸ்கூல் படிச்சிட்ருக்கா. ஓகே, அவங்க வீட்டில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடு வேறு டைரக்ஷனில் இருக்கு இல்லையா, அதனால் திரும்ப நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 மணி இருக்கும். வீட்டுக்கு அப்போ தான் வந்தோம். ஆனால் இதில் ஒரு பேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கொழுந்தனார் வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ண கிளிப்பிங் ஒன்று கூட எடுக்கலை. ஏன்னா எடுக்கிறதுக்கு டைமிங்கே எங்களுக்கு அமையலை. அடுத்தடுத்த ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டிவைன் வைப்ஸோடையே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பக்திமயமாக
வரலட்சுமி பூஜை பண்ணுறதுல மெம்மரம் ஆயிட்டோம். அதனால் ஒரு கிளிப்பிங் கூட எடுக்கலை. சரி, நான் தான் எடுக்க மறந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒன்று கூட எடுக்கலை. ஆனால் அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் வரலட்சுமி. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயா அவங்க ட்ரை பண்ணி இந்த பூஜையை வந்து இந்த விரதத்தை வந்து எடுக்கிறதுக்கே முடியல. இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு வருஷமாக எடுத்திருக்காங்க இவங்க. அடுத்தடுத்த மென்மேலும் அவங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த மூமெண்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தாம்பூலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் தான் நான் எடுத்தேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாமும் வச்சு கொடுத்தாங்க. அதில் வெத்தலை பாக்கு எடுத்து உள்ளே வச்சுட்டேன். வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. மார்னிங் தான் எடுத்தேன், அதனால் அதெல்லாம் மிஸ்ஸிங். ஓகேங்களா. இதெல்லாமே வந்து 2 பேரோட வீட்லேயும் எனக்கு தாம்பூலமாக கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமாக, மனசுக்கு நிறைவாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷத்துடைய வரலட்சுமி பூஜை எனக்கு சந்தோஷமாக போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதுவரைக்கும் கண்டினியூஸாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.